ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி கிரேவி அதுவும் ஃபங்க்ஷன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். அதே மாதிரி எல்லா வகையான மெயின் டிஷ்ஷஸ்க்கும் இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இதுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 5 தக்காளி, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மேக்னேட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்கு இது 5 சேர்த்து பொரிய விட்டுட்டு கட் பண்ணியிருக்க ஆனியனையும் சேர்த்து வதக்கிடலாம். ஆனியன் வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இது ரெண்டும் பாதி வதங்கும் போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி திருப்பி நல்லா வதக்கிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். தண்ணி பிரிஞ்சு வரும்போது திருப்பியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணிடாமல் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி வாங்கும் போதே நீங்கள் சின்ன கோழியா இல்லை பெரிய கோழியான்னு கேட்கணும். ஸோ சின்ன கோழியாக இருந்துச்சுன்னா 4 விசில் போதும், பெரிய கோழினா 5லேருந்து 6 விசில் வைங்க. இன்றைக்கி நான் 4 விசில் வச்சுருக்கேன். விசில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணால் ஃபங்க்ஷன் ஸ்டைல் நாட்டுக்கோழி ரெடி. ஸோ இன்றைக்கி நான் இதுக்கு மெயின் டிஷ்ஷாக சப்பாத்தி அண்ட் இட்லி செஞ்சுருக்கேன். நீங்கள் பரோட்டா, பூரி அண்ட் ரைஸ் அது இல்லாமல் பிரியாணிக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆத்தென்டிக்காக அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டைலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.